ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துருக்கேங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. ரவையை வந்து அந்த நெய்யிலேயே நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. ரவை கலர் மாறிடக்கூடாதுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 2 ஏலக்காய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரவை கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. சூடான பாலை 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. பால் நிறைய சேர்த்திடக்கூடாதுங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிட்டா போதுங்க. அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.